எந்த திசையில் தலை வச்சு படுத்தா என்ன பலன்னு ஒரு புக்கில் படித்தேன். கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தீங்கன்னா உங்களோட நினைவாற்றல், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, அதிக ஆற்றல் எல்லாமே கூடும். மேற்கில் வச்சு தலையில் வச்சு படுத்திங்கன்னா பணம், புகழ், வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். தெற்கில் தலை வச்சு படுத்தா புகழ், செல்வம், வெற்றி, மன அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். வடக்கில் தலை வச்சு படுத்துறாதீங்க, நோய், ஆரோக்கிய குறைவு, மரணம். ஆனால் எங்கள் அப்பா நிறைய நாள் தெரியாமையா அங்கே தான் நல்ல காற்று வரும், வடக்கே தான் தலை வச்சு படுத்தார். அவருக்கு ஹெமரேஜ் வந்தோன்னு தான் நான் இதெல்லாம் நம்ப ஆரம்பித்தேன். காந்த சக்தி அவரோட தலையே இல்லை. எனக்கு ஒரு வாழ்க்கை, என் கிரிப்பு, என் கயிறு கொண்டு போயிட்டு. இதான் சார் வாழ்க்கை, என்னங்கிறீங்களா? ஒரு வயசுலேருந்து 10 வயசு வரை யார் ஒன்றை பார்த்தாலும் உனக்கு வயசு என்ன அப்படி தான் கேட்பாங்க. 10 வயசுலேருந்து 20 வயசு வரை எப்பா உன் மார்க் எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு வரை சம்பளம் எவ்வளோப்பாம்பாங்க. 40லேருந்து 50 வரை உனக்கு சொத்து எவ்வளோப்பா சேர்த்துருக்க அப்படிம்பாங்க. 50லேருந்து 60 பிபி, சுகர் எவ்வளவு, இதை தான் கேட்டு தெரியும். 60லேருந்து 70 பென்ஷன் எவ்வளோப்பா, எந்த விதமாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாருக்கும் வருது, இது தான் பேசிட்டு தெரியும். 70 to 80 என்ன தெரியுமா பேசுவோம்? எப்போ தான் சாவமோ அப்படின்னு பேசுவோம். அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கை. பெண்ணை பெற்றவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பத்திரப்படுத்த தெரியாதவன் கையில் ஒப்படைச்சிடாதீங்கோ உங்களுடைய அன்பு மகளை. கல்யாணங்கிறது வாழ்க்கையில் தேவை தான். ஆனால் கரெக்டான கல்யாணம் பண்ணலைன்னா அந்த லைஃபே அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக நிதானமாக யோசித்து, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி, நிதானமாக பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரச்சனைங்கிறது என்ன தெரியுமா? ஊதினா பறக்கிற காகிதத்தை போன்றது தான் பிரச்சனை. ஆனால் கவலைங்கிற பேப்பர் வெயிட்டை தூக்கி அது மேலே வச்சுட்டு அதை அந்த பிரச்சனையை ஸ்டே பண்ணி அப்படியே கையில் பிடிச்சி வச்சுக்கிறதே நம்ம தான். ஆசை உள்ளவன் சவமாக திரிகிறான், ஆசையற்றவன் சிவமாக திரிகிறான். 50 வயசில் இந்த மாதிரி 54 வயசு ஆளுங்களுக்கு ஒரு புலம்பல், நம்மளை பெற்றவங்களையும் நாம் தான் பார்த்துக்குறோம், நாம் பெற்றவங்களையும் நாம் தான் பார்த்துக்குறோம், நம்மளை யார் தான் பார்த்துக்கிறது? எல்லாரையும் பார்த்து என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க? என்ன குழந்த, எந்த ஸ்கூலு, எத்தனை அரியரு, என்ன சம்பளம், எப்போ கல்யாணம், எத்தனை குழந்தைங்க, உடம்புக்கு என்ன, செத்துட்டாரா? இவ்வளோ தாங்க நம்ம வாழ்க்கை. அடுத்தவங்களோட நம்மளோட ரியாக்ஷன் இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உலகத்தை மாற்றலாம் நம்ம வரல, நம்ம வேலையை பார்த்துட்டு போகத்தான் நம்ம வந்திருக்கோம். வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. அப்படித்தான் சில மனிதர்களும். அவங்களாம் வேம்பு, ஆனால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்னதான் தேனாக பழகினாலும் அவங்களோட ஒரு நார்சிஸ்டிக் அசுர குணத்தை நாரீச குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க. அதனால் வீணாக போட்டு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வேலையை பார்ப்போம், சரியா? நமக்கு ஒத்துக்காதா, ஓரமாக போயிடு. நம்ம இழக்கக்கூடாத சொத்துக்கள் என்ன தெரியுமாப்பா? இளமேல தகப்பனும் முதுமேல மனைவியும் ஒரு ஆண் இழக்கக்கூடாத சொத்து. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ அந்த நாரீச குணம் உள்ளவங்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி படிச்சிட்ருக்கேன். நம்மளை சுற்றி கூட நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட நியாயமே இருந்தாலும் யார்ட்டையும் போய் கோவப்படாதீங்க. ஏன்னா துரோகிகள் அனைவரும் உங்களை கோவப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர் போல் காட்டிக்கொள்கிறார்கள். இதுதான் உலகமாக இருக்குது. அதனால் பி கேர்ஃபுல். என்னை மறந்த உறவுகள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், மீண்டும் என்னோடய வாழ்க்கையில் தயவு செய்து வந்துடாதீங்க. Sitting alone and enjoying your own company is better than being surrounded by fake people. என்ன சொல்ல வரான் அப்படின்னா, தனியாக உட்காந்து நம்மளே என்ஜாய் பண்ணிக்கிறத விட ஒரு சுகம் எதுவுமே கிடையாது. அந்த டைம் ஒர்த்து டைம். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபேக் பீப்புள்கிட்ட போய், அவங்க ஃபேக் பீப்புள்னால் யாருன்னா நமக்கு ஒத்து வராத ஆளுங்க, அவங்கள போய் என்னவோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பெரிய ஃப்ரெண்ட் ஆக்கி அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அதுக்கு ஜாலியாக தனியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ப்பா. அடுத்து, ஒரு தாய்ங்கிறவ தன் குழந்தைகளை பெற்று போடுறதுக்காக அழலாம் வழியில்.
ஆனால் பெற்றதுக்காக அழக்கூடாது. பிற்காலத்தில் பார்த்துக்கோங்க. இப்போது மனமானது எதையும் உருவாக்க வல்ல ஒரு மந்திரக்கோள். அதை கொண்டு மகிழ்ச்சியை உருவாக்குறதா இல்லைன்னா கவலையை உருவாக்குறதாங்கிறது உங்கள் விருப்பம். அடுத்தாப்புல இப்போ சுதர்சன சக்கரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பேள். சுதர்சன சக்கரத்தை அதோட ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, சக்கரம் யுகாந்தா நல திக்ம நேபி பிரம்மத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தந்தக்தி அரிசைன்யம் ஆசு கஷம யதா வாத சகோஹிதாச்ச அப்படின்னு என்னத்தையோ வளர்றேன்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு ஸ்லோகம் சுதர்சன சக்கரம் பற்றி. அதோட மீனிங் என்னென்னா, பகவானால் ஏவப்பட்டு 4 திசைகளிலும் சஞ்சரிக்கும் பரம புருஷருடைய சக்கரமானது யுகத்தின் முடிவில் தோன்றும் காலாக்னி போன்ற கூரிய முனைகளை கொண்டது. கொழுந்து விட்டெறியும் தீயானது காற்றின் உதவியுடன் காய்ந்த புல்லை எரித்து சாம்பலாக்குவது போல இந்த சுதர்சன சக்கரம் எங்களுடைய பகைவர்களை எதிர்த்து சாம்பலாக்கட்டும். ஒரு டாக்டர் சொன்னானா, திரும்பி உட்காருங்க, இழுத்து மூச்சை நல்லா விடுங்க, இப்போ இப்படி மெதுவாக படுங்க, இப்போ சொல்லுங்க அப்படின்னு. சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், டாக்டரை பார்த்து பத்திரிகை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார் அப்படின்னு.